டாக்டர் ஜெயஸ்ரீ கைனகாலஜிஸ்ட். எஸ்எஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய உணவுகளை பற்றின சில சிறப்பு தன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மாட்டுப்பால் குடிக்கிறது நல்லதா கெட்டதா? நிறைய வீடியோஸ் வருது, பயங்கரமாக எல்லாருமே கன்ஃபியூஷன் ஆகிறாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு சிம்பிள் விஷயந்தான் சொல்வேன். பல நூறு வருஷங்களாக நம்ம இந்தியன்ஸு நம்ம வீடுகளிலே மாடு வச்சு வளர்த்து மாட்டுப்பாலை பசும்பால் குடிக்கிறதுன்றது நம்மளுடைய வழக்கமாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு ஜென்ரலாக நான் சொல்ல போனேன்னா கட்டாயமாக மாட்டுப்பால்னால நமக்கு எதுவும் கெடுதல் வரப்போகிறதில்ல. பட் மாட்டுப்பாலில் என்ன இருக்குது, ஏன் அது ஒரு சிறந்த உணவாக நம்ம முன்னோர்களும் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அதில் ஒரு கப்பு பால் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 8 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது, 12 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, 8 கிராம் அளவுக்கு ஃபேட் இருக்குது. அதை தவிர எல்லா விட்டமின்ஸும் இருக்குது. பி காம்ப்ளெக்ஸ் பர்டிகுலர் எல்லாமே இருக்குது, ஏ இருக்குது, இ, கே, அது மாதிரி பல விட்டமின்ஸ் இருக்குது. அதோட கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு ஒரு உணவாக பார்க்கப்படுது. சில பேர் சொல்கிறாங்க அதில் அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனை போட்டு மாட்டுக்கு போட்டுறாங்க, அதனால தான் அந்த பால் பெண்கள் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டாக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிடோசின்ற ஹார்மோன் அந்த பால் சுரக்கிறதுக்காக மாடுக்கு போடுறது. ஸோ அந்த ஹார்மோன் பாலில் சுரக்காது, பால் சுரக்க வைக்கும். ஸோ அதனால் அந்த பிரச்சனை வராது. பட் எனிவே ரொம்ப நாள் அந்த ஆக்சிடோசின் போடுற மாட்டினுடைய பால் சுரப்பே குறைச்சி போய்டும் கிராஜுவலாக. பால் யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா, முக்கியமாக பால் சத்து ஒத்துக்காது சில பேருக்கு, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவோம். அவங்க பால் குடிக்கிறத அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரியே 1 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக நம்ம மாட்டுப்பால் கொடுக்கறத அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அது வரைக்கும் அதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கட்டாயமாக மாட்டுப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நீங்கள் பழக்கலாம். அதே மாதிரியே பாலை பச்சையாக குடிக்கக்கூடாது. கட்டாயமாக அதை 100 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நல்லா காய்ச்சின, அதுக்கு பிறகு பாய்ச்சரைசேஷன் சொல்லுவோம். பாலை நல்லா காய்ச்சின பிறகு குடிக்கிறப்ப அதுலேருந்து எந்த பாக்டீரியாவோ இன்ஃபெக்ஷன்ஸோ நமக்கு வராது. ஸோ பால் நல்ல உணவு. ஒரு சுகர் பேஷண்ட்டு காலை உணவு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சாய்ஸு, இட்லியா, தோசையா, பொங்கலா? ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மினி டிஃபன் அந்த பிளேட்லேயே இது 3மே இருக்கும். இதோடு சேர்த்து ஸ்வீட்டு வேறு இருக்கும், வடை வேறு இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம எல்லாத்தையும் வச்சு ஒரு கட்டு தான் பழகியிருக்கோம். பட் ஆக்சுவலாக இந்த 3 உணவையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு அடிப்படை உணவுன்றது அரிசி தான். ஏன்னா அரிசி உணவு சாப்பிட்டு தான் நம்ம எல்லாருமே பழகியிருக்கோம். ஸோ அப்போ இந்த 3லையும் பெஸ்ட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நான் இட்லி தான் சொல்லுவேன். அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இட்லியில் பாதிக்கு பாதியாகிடுது. அரிசியும் அந்த உளுந்து பருப்பும் பாதியாகிடுது. ப்ளஸ் அது நல்லா புளிக்க வைக்கிறப்ப அதில் அந்த ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிறப்ப அந்த சாப்பிட்ட உடனே சுகர் ஏறுது பாருங்கள், கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது இட்லியை சாப்பிட்டுட்டு ஏறும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் ஏறும், இல்லை அதிக அளவுக்கு ஏறாது. ஸோ அதனால் அது ஒரு நல்ல உணவாக பார்க்கப்படுது. ஸோ 2 இட்லி 1 தோசை, அதுக்கு ஈக்குவல் 1 தோசை, அதுக்கு ஈக்குவல் 1/2 கப்பு பொங்கல். ஸோ பொங்கலில் நீங்கள் நிறைய சாப்பிட்ணும், குவான்டிட்டி நிறைய சாப்பிட்ணுன்னா கட்டாயமாக அது அரிசியை தவிர்த்துட்டு மற்ற வேறு மில்லட்ஸ் நம்ம கூடிய சிறுதானியங்களை சேர்த்து பொங்கல் செய்கிறப்ப அப்போ ஓரளவு குவான்டிட்டி நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அது சுகர் அந்தளவுக்கு ஏற்றாது. அதே மாதிரி தான் தோசையும் வேறு சிறுதானியங்களும் அந்த அரிசியோடு சேர்த்து நம்ம அரிசி அளவு கம்மி பண்ணிவிட்டு சிறுதானியங்களை சேர்த்து அதை தோசையாக சுட்டு சாப்பிட்றப்ப அந்தளவுக்கு சுகரை ஏற்றாது. அதை விட முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன சைட் டிஷ் வைக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். ஸோ சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ்வலாக என்ன வைக்கணும் அப்படின்னா, நல்ல காய் நிறைய போட்ட, பருப்பு நிறைய போட்ட சாம்பார் கடாயமாக வச்சுக்கோங்க. 2வது ஒரு க்ரீன் சட்னி ஏதாச்சும் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. க்ரீன் சட்னின்னு நான் சொல்கிறது கடையில் பேக்கெட்டில் வாங்குகிற சட்னி இல்லை, கொத்தமல்லி இல்லைனா புதினா அந்த மாதிரி போட்ட ஒரு சட்னி அதோட சேர்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோகனட் சட்னியும் கட்டாயமாக, தேங்காய் சட்னியும் கொஞ்சம் அதோட சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி இதோட வெஜிடபிள் சாலட்ஸ் இப்படி சேர்த்து நீங்கள் அந்த உணவை சாப்பிட்றப்ப அதனால் உண்டாகக்கூடிய சுகர் ஏறுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அண்ட் அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட் ஆகிடும். இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ், இப்போ தான் ஸ்நாக்ஸ் பிரேக்குன்னே ஸ்கூலில் இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடிலாம் இந்த பிரேக் இருக்கும், அது வெறும் தண்ணி மட்டும் தான் நம்ம குடிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் பிரேக்குன்னே வந்ததுனால ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்கு வேணும்னு குழந்தைங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இவங்களை நம்ம சமாளிக்கிறது? முதல்ல ஒரே ஒரு முக்கியமான ஒரு இது நான் சொல்லிடுறேன். பேக்டு ஃபுட்டு கட்டாயமாக கொடுக்காதீங்க. அது நமக்கு வைக்கும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் நம்மளே தேவையில்லாமல் குழந்தைக்கு கெமிக்கல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அவாய்டு பேக்டு ஃபுட்ஸு.
மேக்ஸிமம் பாசிபிள் முதல் நாளே குழந்தைகிட்ட பேசி என்ன ஸ்நாக்ஸ் வைக்கிறதுன்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிரச்சனை வராமல் இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிற எல்லா ஈவன் நீங்கள் செய்கிற காய், வெண்டைக்காயோ இல்லை வேறு ஏதாவது காயை கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் என்னென்னா ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வைக்கும்போது முக்கியமாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கணும். ஸோ அது மாதிரி அது மேலே அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, இல்லை அதை காயவையோ இல்லை பழத்தையோ கட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டாவது, அதுங்களுக்கு வந்து கையில் தொடும்போது மெஸ்ஸியாக இருக்கக்கூடாது, வெட்டாகக்கூடாது, கையில் ஈரம் படக்கூடாதுன்னு குழந்தைங்க விரும்புவாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. மூணாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும், டேஸ்டியாக இருக்கணும், இனிப்பாக இருக்கணும். இதுதான் குழந்தைங்க வந்து பொதுவாக விரும்பக்கூடிய ஸ்நாக்ஸு. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் கட்டாயமாக நம்மளால் வீட்டிலே செய்ய முடியும். ஸோ சிப்ஸு, நம்ம வீட்டில் செய்கிற முறுக்கு, வீட்டில் செய்யக்கூடிய அதிரசம் மாதிரியான இனிப்பு வகைகள், கடலை உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை எல்லாமே நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாக தயாரித்து ஸ்நாக்ஸாக அதை குழந்தைங்களுக்கு கட்டாயமாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஈவன் அவல், அது மாதிரி நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய ஈவன் மில்லர்ஸில் செய்யக்கூடிய மற்ற இனிப்பு வகைகள் எல்லாத்தையுமே குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். சுண்டல், முக்கியமாக சுண்டல் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம செய்யலாம். ஆனால் இந்த பேசிக்காக நான் முதல்ல சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், அந்த ஸ்நாக்ஸ் டப்பாக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரியே ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா பனானா, ஆப்பிள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட வச்சு நம்ம பழக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி அது எல்லாமே வந்து சாப்பிட பழக்கணும். அதேமாதிரி வெஜிடபிள்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா கேரட், குக்கும்பர் இதெல்லாமே வந்து நம்ம ஸ்நாக்காக கொடுத்து பழக்கலாம். ஈவன் சக்கரவள்ளி கிழங்கு, நம்ம சீனி கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு. ஸோ முதல்ல ஒரு தடவை வீட்டில் கொடுத்து பாருங்கள், அதுக்கு எப்படி பிடிக்குது, உப்பு மிளகுத்தூள் போட்டு கொடுத்தா பிடிக்குது, எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நீங்கள் அதே மாதிரி அதை ஸ்நாக்கில் வைக்கிறப்ப கட்டாயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. மைதா உடலுக்கு நல்லதா இல்லையா, இது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. மைதா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நம்ம சாப்பிட்ற என்னென்ன பொருளெல்லாம் மைதாவில் செஞ்சுருக்கு தெரியுமா, நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு ரொம்ப விரும்பி சம்டைம்ஸ் ஈவன் நம்ம வந்து அதுக்காக ஏங்கி நம்ம சாப்பிடக்கூடிய பல உணவுப் பொருட்கள் வந்து மைதாவில் செஞ்சது தான். முக்கியமாக பார்த்திங்கன்னா பானிபூரி, நூடுல்ஸு, பரோட்டா, நம்ம ஹோட்டலில் ஆசையாக சாப்பிட்ற நான் எல்லாமே மைதாவில், சமோசா எல்லாமே மைதா தான். ஏன்னா மைதா வந்து உணவு செய்கிறவங்களுக்கு, அந்த செய்கிறாங்கல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம், அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பொடி. அந்த பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய கோதுமை மாவுலேருந்து தான் மைதா தயாரிக்கிறோம், கோதுமையிலேருந்து தான் தயாரிக்கிறோம். ஆனால் அந்த கோதுமையில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைபரையும் நீக்கிட்டு அந்த மாவை மட்டும், மாவு பொருளை மட்டும் எடுக்கும்போது தான் அந்த மைதாவை வந்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நான் தெரியும் வீட்டில் யூஸ் பண்ணவங்களுக்கு அப்படியே எலாஸ்டிக்காக அப்படி இது மாதிரி வரும், ரப்பர் மாதிரி அழகாக இழுத்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி தன்மை இருக்கிறதுனால தான் அதுக்கு எல்லா ஸ்நாக்ஸும் செய்கிறப்ப, கேக்கு செய்கிறப்பெல்லாம் அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பேஸாக வந்து அது செயல்படுது. ஸோ அதில் இருக்கிற எல்லா நார் சத்தையும் நீக்கிறதுனால அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது சுகரை ஏற்றக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக, அது சாப்பிட்டதுமே சுகர் ஹெவியாக ஏறிடும். அதில் ஃபைபரே இல்லை, நார் சத்தே இல்லை அப்படின்றதுனால அதை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு நம்ம குடல் ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப நேரம் எடுக்கும். ப்ளஸ் செரிமானம் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றதுனால கான்ஸ்டிபேஷன், மோஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம், ரொம்ப நேரம் பசிக்காமையே இருக்கலாம், இல்லை பசிச்சா டைஜஸ்ட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங், வயிறு வந்து நிறைய கேஸ் ஃபில்லாக இருக்க மாதிரி, ப்ளோட்டடாக இருக்க மாதிரியெல்லாம் ஒரு ஃபீலிங்கும் வந்து ஹெவியாக இருக்க மாதிரியான ஃபீலிங் தான் வரலாம். ஸோ மைதா உணவு ரியலாக பார்த்திங்கன்னா நாட் குட். ஆனால் அளவாக எடுத்துக்கலாம், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதோட வேறு உணவையும் சேர்த்து சாப்பிட்றப்ப, இல்லை வேறு சாலட்ஸ் அதோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் கெடுதல் பண்ணாது. பட் மைதா உணவே மெயின் உணவாக வச்சு சாப்பிட்றத எப்பயுமே வந்து நம்ம தவிர்க்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா சில உணவெல்லாம் வந்து வெறும் மைதா மட்டும் இருக்கும். முக்கியமாக வெள்ளை ப்ரெட்டு பாருங்கள், பன்னு ப்ரெட்டெல்லாம் வெறும் மைதாவில் செய்யக்கூடிய ஒரு உணவு. ஸோ அந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மைதாவோட இன்னும் சோடா, உப்பு அதெல்லாமும் சேரும் பொழுது அது வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு நம்ம குடல் வந்து ரியலாக ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அதனால் அந்த உணவுகளை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நல்ல உணவுகளை, அதிகமான நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதோடு சேர்த்து அதிகமாக சேர்த்து சாப்பிட்றப்ப அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராது. பட் ஜென்ரலாக பார்க்கும்போது மைதா நோ. சில ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் ஹெல்த்தியாக இருக்கக்கூடியதை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நோய் வரதான் செய்யும். ஏஜிங் ஆகும்போது நமக்கு நோய் வரும், இல்லை பரம்பரையாக இருக்கக்கூடிய சில நோய்கள் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த நோய்களை வந்து நம்ம தள்ளி போடலாம். இப்போ ஒரு குடும்பத்தில் சுகர் இருக்குது, அப்பா அம்மாவுக்கு இருக்குன்னா கட்டாயமாக நமக்கு அது வரதான் செய்யும். ஆனால் நம்மளுடைய ஹெல்த்தி ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ்னால்
அது அட்லீஸ்ட் 40 வயசில் வருது, இல்லை 30 வயசில் கூட நாங்கள் இப்போ பார்க்குறோம் சுகர் நிறைய பேருக்கு வரதை. உங்களுடைய ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் மூலமாக கட்டாயமாக அதை ஒரு 50-60 வயது வரை தள்ளி போடலாம். ஸோ அப்போ என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. காலையில் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு மொபைல் பார்க்காதீங்க, தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு ஜஸ்ட்டு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு சின்ன ஒரு வாக்கு, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா காலை உணவு கட்டாயமாக சாப்பிடுங்க. காலை உணவு எந்திரிச்சதுலேருந்து 2 ஹவர்ஸ் அதுக்குள்ளே காலை உணவு சாப்பிட பழகிக்கோங்க. ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா பாட்டிலில் இல்லை பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை குறைவாக எடுத்துக்கோங்க. ஒரு டப்பாவில் போட்டு ஒன்று ஷெல்ஃப் லைஃப் இருக்குது, 1 வருஷம் அந்த உணவு கெட்டு போகாதுன்னா அதுக்கு கட்டாயமாக அது கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் கெமிக்கலையும் போட்டால் தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பேக்கெட்டட் ஃபுட்டை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, இல்லை எப்போயாவது எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஃப்ரெஷ் குக்டு ஃபுட், ஹோம்மேட் ஃபுட்டு எப்பயுமே சாப்பிடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கோங்க. அதேமாதிரி லஞ்ச் நல்லா பசிக்கிறப்ப நல்லா சாப்பிடுங்க. நைட்டு அதே மாதிரியே ஏர்லியராக டின்னரை முடிச்சிடுங்க. ஸோ தட் ஒவ்வொரு நம்ம வயிற்றில் உள்ள உறுப்புகளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும். அதெல்லாம் கேட்காது நம்மள்ட்ட, எனக்கு ரெஸ்ட்டு கொடு, எனக்கு லீவு கொடுலாம் கேட்காது வயிற்றில் இருக்க ஆர்கன்ஸ். ஆனால் நம்மளாவே தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நம்ம வாயில் உள்ளே போடுறது நம்ம நிறுத்தின 3 மணி நேரம் கழித்து தான் வயிறு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் ஏர்லி டின்னர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஒரு பார்ட்டிக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போகிறோம், எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட வேண்டியிருக்குன்னா அது வேறு விஷயம். பட் ஹேபிட் 7 o'clock தான் கரெக்டான டின்னர் டைம். அதுக்கு மேலே சாப்பிட்றது தவிர்க்கணும். ஸோ இந்த ஜென்ரலாக சொல்லக்கூடிய சில விஷயங்களை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் பாடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது உங்களுடைய தோலில் தெரியும். ஏஜிங் அப்படின்றத கட்டாயமாக நம்ம டிலே பண்ண முடியும் இஃப் வி ஈட் குட் ஃபுட். நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்டுமே சூப்பர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய நீங்கள் அந்த ஆயுர்வேதம் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாதி மருந்து நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கும். வெந்தயம், மிளகு, தனியா, மிளகா, கருவேப்பிலை, சுக்கு, இஞ்சி, நிறைய நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பல பொருட்கள் ஆக்சுவலாக மருந்து. அதனால் முதல்ல நம்மளுடைய முன்னோர்கள் உணவே மருந்தே உதவுன்னு சொன்னதெல்லாம் தவறு கிடையாது, எல்லாமே உண்மை தான். ஸோ அதனால தான் வீட்டில் செய்யக்கூடிய உணவு, அதுவும் தமிழர்களுடைய உணவு முறை மிகச்சிறந்த உணவு முறை. ஒரு 2 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபுட்டில் ஒரு விஷயத்தை நம்ம மாற்றலாம் அப்படின்னா நம்மளுடைய வெள்ளை அரிசி உணவு கம்மி பண்ணணும். மற்ற எல்லாமே நம்மளுடைய கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம் எல்லாமே சூப்பர். ஈவன் ஊறுகாய் கூட நல்லது தான். ஏன்னா சில காய்கள், எலுமிச்சை, அப்புறம் நெல்லிக்காய், மாங்காய் அதெல்லாம் எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. அந்த காய்களை நம்ம ஊறுகாயாக போட்டு வைக்கிறது இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய சில சத்துக்கள் எப்பயுமே நமக்கு தேவை அப்படின்றதுனால தான். ஸோ அதனால் ஒரு பீஸ் ஊறுகாயும் தினைக்குமே எடுக்கிறது நல்ல விஷயந்தான். பிபி இருக்கிறவங்க எடுக்காதீங்க, மற்றவங்களாம். ஸோ அரிசி உணவு, ரைஸோட குவான்டிட்டி அளவை மட்டும் கம்மி பண்ணுங்கள். அதர் தேன் தட் நம்ம உணவு சூப்பர் உணவு. அதேமாதிரி என்ன காய் பொரியல் என்ன செஞ்சாலுமே எண்ணெயை அளவாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றி தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் சூப்பர் டயட்டு. நம்ம லஞ்சு நம்மளுடைய உணவு முறை ரசம், சாம்பார், கூட்டு, காய், மோர் சாப்பாட்டோட நம்ம முடிக்கிறது எக்ஸலண்ட் ஃபுட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலை உணவு இட்லி, தோசை, பொங்கல் இதெல்லாம் நம்ம காலை உணவாக சாப்பிட்றோம். உலகத்திலேயே பெஸ்ட்டு ஃபுட்டாக சொல்லக்கூடிய உணவு எது அப்படின்னா இட்லி தான். ஏன்னா அது நல்லா அரிசியும் அந்த உளுந்தம்பருப்பும் போட்டு நல்லா அதை அரைச்சி அதுக்கப்புறம் அதை நல்லா அது அந்த ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு புளிக்க வைக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அது ஒரு மிகச்சிறந்த உணவாக மாறிடுது. ஸோ இட்லி பெஸ்ட்டு. ஆனால் அந்த இட்லியோட ஒரு சாம்பார் நல்லா காய் போட்டது ப்ளஸ் சட்னி, ஆனியன் சட்னியோ இல்லை புதினா சட்னி, கோகோனட் சட்னி, அது மாதிரி சேர்த்து வச்சு சாப்பிட்றப்ப பெஸ்ட்டு ஃபுட்டுன்னா அது என்றைக்கும் எந்த வயதினருக்கும் ஒரு நல்ல ஒரு உணவு. ஈவன் ஒரு சின்ன குழந்தைக்கும் கூட இட்லி பார்த்திங்கன்னா நல்லா செரிமானம் ஆகும். அதே வயதானவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, எல்லாருக்குமே, கர்ப்பிணிகளுக்கு எல்லாருக்குமே இட்லி ஒரு சிறந்த உணவு. அதே மாதிரி தான் இடியாப்பம். இன்னும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா இடியாப்பத்தோட தேங்காய் பால் அது ஒரு சூப்பர் காம்பினேஷன். ஒவ்வொரு உணவுலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விட்டமின் இருக்கும், ஒவ்வொரு மினரல்ஸ் இருக்கும். அந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அது ஒரு சூப்பர் ஃபுட்டாக மாற்றும். ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான பல விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே ஒரு உணவில் நமக்கு கிடைக்கணும். ஒரு குட் குவான்டிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா அது சூப்பர் ஃபுட்டு. அதோட எனர்ஜியும் கிடைக்கும். அதே மாதிரியே நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய அடை, அவியல் அதுவும் ஒரு சூப்பர் ஃபுட்டு. அவியல் பார்த்திங்கன்னா எல்லா காயும் இருக்கும், அதோட தயிரும் அதில் ஊற்றிடுவாங்க. அந்த அடையில் பார்த்திங்கன்னா எல்லா பருப்பும் போட்டு அரைச்சி கொஞ்ச நேரம் அதை ஃபெர்மெண்டேஷன், அந்த புளிக்கவும் வச்சுட்டு அதை ஊற்றுறப்ப அது ஒரு சிறந்த உணவாக மாறிடுது.